ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 824வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்குது. எலான் மஸ்க் ட்விட்டரோட அந்த ப்ளூடூத் வெரிஃபிகேஷன் ரீலான்ச்சை நிறுத்தி வச்சிருக்காரு. எதுக்குன்னு பார்க்கலாம். ஐஃபோனில் ஐஃபோன் SE 4 வரப்போகுதாம். இது வந்து வேறு லெவல் மொபைலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். போகோவோட போகோ X5 இதனோட இந்தியா லான்ச் பற்றி ஒரு சில டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்னு வீடியோவில் போயிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சு போவாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டே ட்விட்டர் பார்த்தீங்க. ஆமாம், ட்விட்டரில் ப்ளூ டிக்குக்கு அவங்க வந்து காசு கொண்டு வந்தாங்க. யாருனாலுமே காசு கட்டினீங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ளூ டிக் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, டெஸ்லா மாதிரியே ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அது ப்ளூ டிக் வேற வாங்கிட்டு நாங்கள் புது காரை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால ப்ளூ டிக் வெரிஃபிகேஷன் நாங்கள் இப்போதைக்கு நிறுத்தி வைக்கிறோம், வேற ஒரு சில மாற்றங்களோட ரீலான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எலான் மஸ்க் சொல்லியிருந்தாரு. இப்போ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னமும் நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம், டேட்டா சொல்லாமல் ஹோல்ட் பண்ண போகிறோம், தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்பெனிஸ்க்கு ஒரு கலர், இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு ஒரு கலர், இந்த மாதிரி கலர் வேறு வேறு கலர் வெரிஃபிகேஷன்ஸை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஃபஸ்ட் இருந்த மாதிரியே விட்டுருக்கலாம். காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஸோ அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது புதுசாக யோசிச்சிருக்கலாம். ஏன் இந்த ப்ளூ டிக்கு வந்தார் அப்படின்றது தான் புரியலை. ஸோ பார்ப்போம். அடுத்து, ட்விட்டருக்கு போட்டியாக சரியான சமயத்தில் இந்தியாவோட ஒரு அப்ளிகேஷன் லான்ச் ஆகிருக்கு. இந்தியா அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி எப்போவுமே வந்து மற்ற கம்பெனி இருக்குது அப்படின்னா அதை அப்படியே காப்பி பண்ணி எட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இதுவுமே கூ அப்படின்ற நேமில் ஒரு கோழி படத்தை போட்டு இந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரேசிலில் லான்ச் பண்ணிட்டாங்க. அப்படியே ட்விட்டர் மாதிரி தான் இருக்குதாம். லான்ச் பண்ண நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு 2 நாளில் 1 மில்லியனுக்கு மேலே அங்கே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குதாம். அது போக நிறைய புது புது விஷயங்களை பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கூ அப்படின்ற அப்ளிகேஷன் இப்போ பிரேசிலில் லான்ச் ஆகிருக்கு. அடுத்து, ஃப்ளிப்கார்ட் அப்புறம் அமேசானில் நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு ட்ரை பண்ணுவோம். அந்த டைமில் சரி நல்ல பொருளான்னு ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு ரிவ்யூவை பார்ப்போம். ரிவ்யூலையும் ஆஹா ஓஹோ சூப்பர் வேறு லெவல்னு போட்டிருப்பாங்க. நம்மளும் நம்பி வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் ப்ராடக்ட் மொக்க ப்ராடக்ட்டு வந்து இருந்த ரிவ்யூ ஃபுல்லாக பொய் அப்படின்றது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு புதுசாக ஒரு லாவை கொண்டு வர போகிறாங்களாம். இதுக்காக ஒரு தனி டிராஃப்டை கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஒரு ரிவ்யூ ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா அந்த ரிவ்யூவை கிராஸ் செக் பண்ணிவிட்டு கரெக்டான ரிவ்யூ தானே, ரோபோட் போட்டுச்சா, மனுஷங்க தான் போட்டாங்களா, ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணவங்க தான் போட்டாங்களா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. குறிப்பாக ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியான பெரிய பெரிய இ-காமர்ஸ் சைட்டை இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க போல். ஸோ புதுசான லா வரப்போகுது. எப்படி வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கிறேன்னா. அடுத்து, ஐஃபோனோட ஐஃபோன் SE 4 எப்படி இருக்கும்? இவங்க சொல்கிறது அந்த லீக்ஸை பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. என்னென்னா, ஏற்கனவே நம்ம தெரிஞ்சது தான் ஐஃபோன் XR மாதிரியே ஒரு HD டிஸ்பிளேயோட கொஞ்சம் சின்ன மொபைலாக நாச்சோட வரும் அப்படின்றது. ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து வேறு லெவல் ஃப்ளாக்ஷிப் கில்லராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஆப்பிளோட A16 பயோனிக் சிப்செட் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிளோட ஆப்பிள் 14 சீரியஸ்லே இன்னைக்கு தான் அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணும்னா லிங்க் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மொபைல்லே A15 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விட கம்மி பிரைஸ்ல வர SE வேரியன்ட்ல ஆப்பிளோட ப்ரோ வெர்ஷன்ல கொடுத்த ப்ராசர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த மொபைல் இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. 2023 மிட் அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆப்பிள்லேருந்து ஆப்பிள் ஐஃபோன் SE 4 கண்டிப்பாக வரப்போகுது. அடுத்து, போகோவோட X5. போகோ X5 ரொம்ப சீக்கிரமாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. எதை வச்சு சொல்கிறோம்னா, இப்போ போகோவோட X5 BASல லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ BAS அப்படின்றது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஸோ இந்தியாவோட சர்டிஃபிகேஷன், இந்த சர்டிஃபிகேஷன் கிடைச்சதுன்னா அடுத்த உடனே இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் 1 மாத காலகட்டத்தில் போகோவோட X5 இதனோட லான்ச்சை இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படி கொண்டு வர போகிறாங்க, இந்த ரெட்மி நோட் 12 தூக்கி ரீபிராண்ட் பண்ண போகிறாங்களா, எதுவுமே தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும்.
அடுத்து டீல் ஆஃப் த டேல இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறது ரொம்ப பெரிய டீலுங்க. ஆப்பிளோட MacBook M1 இந்த லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ₹1,00,000 அப்படின்ற ப்ரைஸில் சேல் ஆகுங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ இதுக்கு ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து ₹88,990 அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட HDFC கார்டு இருக்கிற பட்சத்தில் ₹10,000 அதுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ₹78,990 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். இதுக்கு முன்னாடி குரோமாவில் வந்து நம்ம ₹80,000 வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஒரு ₹1,000 கம்மி பண்ணி ₹79,000 அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியுதுங்க. ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவுமே இது வந்து ஒரு வேறு லெவல் லேப்டாப் தான். ஆனால் ₹80,000 ஒர்த்தா அப்படின்னு எனக்கு சுத்தமாக சொல்ல முடியல. இப்போதைக்கு பெருசாக அந்த லேப்டாப் யூஸ் பண்ணதும் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆப்பிளோட iPhone 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து லான்ச் பண்ணும்போது ₹80,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ₹48,990 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ ₹49,000 வச்சுக்கலாம். அது போக இதுக்கு வந்து ஒரு ₹1,500 கார்டு ஆஃபர் வேற இருக்காம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ₹47,500 அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியுது. வேணும்னு நினச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டான அப்டேட்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் மூலமாக தெரியப்படுத்துங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.